பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் மனுஷருக்கென்று ஏதாகிலும் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கென்று நல் மனதோடே ஊழியம் செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும். நமக்கு தேவன் கொடுக்கிற சிறு பொறுப்புகளானாலும், சிறு ஊழிய காரியங்களானாலும், சிறு பணிவிடை ஊழியங்களானாலும் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் நல் மனதோடும் கர்த்தருக்கென்றே செய்வோமாக. அதை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று அல்ல, உமக்கென்று நல்மனதோட செய்கிற பலனையும் கிருபையும் தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதியும். கிருபைகளால் நிரப்பும், பலத்தினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும், உமது வார்த்தையினால் நிரப்பும், உமது வல்லமையினால் நிரப்பும். கர்த்தர் நீரே வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.